சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க. தனுசு ராசியினருக்கு யோகம் தரும் ஆண்டாக இருக்க போதா? இல்ல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமா? இப்ப தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு ஆண்டோட தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கௌரவம் கிடைக்க போகுது. அரசாங்கமோ, இல்ல ஊர் விஷயத்திலயோ ஒரு கௌரவமான பதவி ஒண்ணு கிடைக்க போகுது. இல்ல ஒரு பொறுப்பு கிடைக்க போகுது. அலுவலகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வேலை பார்த்துருப்பீங்க. ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்காதா? நம்மள எந்த ப்ராஜெக்ட்லயும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள கூப்பிட்டு ஒரு பொறுப்ப குடுத்து, "இந்த ப்ராஜெக்ட் நீ தான்ப்பா பண்ணணும்." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்க்கிறதா இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மெயினா ஜூன், ஜூலைக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல போய் குரு இருக்காரேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அது வந்து ஒரு சுப விரயமா, ஒரு குழந்தைக்கான செலவா நீங்க பண்ணலாம். இல்ல ஒரு புது வண்டி வாகனம் கண்டிப்பா நீங்க மாத்துவீங்க. ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஆடம்பரமா சின்ன கார் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய காரா மாத்தப் போறீங்க. ஒரு வீட்ட வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு ஏற்கனவே கட்டியிருப்பீங்க. ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போறீங்க. அதுக்காக கடன் வாங்குவீங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் உண்டு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு சேமிக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா சேமிக்க முடியாது. துணிஞ்சு நீங்க கடன் வாங்குவீங்க. குழந்தைகள் படிப்புக்காக கடன் வாங்குவீங்க. வீட்டுக்காக கடன் வாங்குவீங்க. தொழில விருத்தி பண்றதுக்காக கடன் வாங்குவீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில தொழில்ல நீங்க இருக்கும்பொழுது ரொம்ப கடன் வாங்கிட்டு பேப்பர்ல கையெழுத்து போடுறது, வேற யாருக்காவது ஜாமீன் குடுக்கறது, இதே போல நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 2வது பங்காளிகளுக்குள்ள உண்டான சொத்து பிரச்சனையும் பேசி தீர்க்க போறீங்க. ஆனா அதுக்காக நீங்க சிலவற்றை இழந்து சிலவற்றை பெறுவீங்க. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஒரு புதனுக்கான வழிபாட்டையும், திருவெண்காடுன்னு சொல்ட்டு மயிலாடுதுறை பக்கத்துல புதனுக்கான ஸ்தலம் தனி சன்னதி இருக்கு. அங்க போலாம். மதுரை மீனாட்சி அம்மனே ஒரு புதனுக்குரிய தெய்வம் தான். அவங்கள போய் வழிபாடு பண்ணலாம். பசுமாட்டிற்கு பச்சை பயிறு நீங்க வேக வச்ச பச்சை பயிர பசுமாட்டுக்கு சாப்பிட குடுக்கலாம். அகத்திக்கீரை குடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். இந்த ஆண்டு வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும், புகழ், கௌரவம், அந்தஸ்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இது தனுசு ராசியினருக்கு அமைந்திருக்கு. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். சுந்தரமூர்த்தி சார், ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தனுசு ராசியினர் வாழ்க்கையில அடுத்த படி எடுத்து வைக்க போறாங்க. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா ஹெல்த் இஷ்யூஸ்ல கவனமா இருக்கணும் இல்லையா?